ரீசெண்டா இப்போ ஓடிடில ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் தமிழ் டப்டு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். படத்தோட பேர் வந்து ஆட் விக்டம். 2025 தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. IMDb ரேட்டிங் 10க்கு 6 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாமா கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் கிஸ்ஸிங் சீன் தான் இருக்கு, வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதனால 18 வயசுக்கு கொஞ்சம் மேலே இருக்கவங்களே பாருங்க. நம்ம கதாநாயகன் ஃப்ராங்க் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் ஒரு முன்னாள் போலீஸ் ஆஃபீஸருங்க. அவரோட வீட்டுக்குள்ள ஒரு மர்மமான கும்பல் வந்து துப்பாக்கியோட நுழைஞ்சு அவரை அடிச்சு போட்டுட்டு தன்னோட மனைவி லியோவை வந்து கடத்தி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அந்த கும்பலோட தலைவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா எவிடன்ஸை கொடுத்துரு, இல்லைனா உன் மனைவியை வந்து நான் கொன்றுவேன் அப்படின்னு ஹீரோவை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி நம்ம கதாநாயகன் வந்து என்ன ஒரு எவிடன்ஸை மறைச்சு வச்சிருக்காங்க, இந்த கும்பல்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படம் ஸ்டார்டிங்லாம் நல்ல விறுவிறுப்பாக தான் போச்சு. ஆனால் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். எதனால அந்த எவிடன்ஸ் வந்து இவங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து காட்டுவாங்க. எப்படி வந்து தான் மனைவி வந்து கல்யாணம் பண்ணாங்க, இவர் போலீஸ் ஃபோர்ஸில் எப்படிலாம் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வந்து காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, படத்தோட கடைசி 30 மினிட்ஸ் வந்து உங்களால் எங்கேயுமே நவர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செம்ம விறுவிறுப்பாக இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீனு செம்ம த்ரில்லிங்காக கொண்டு போயிருந்தாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு மெய்மேர்ந்து நீங்கள் இந்த படத்தை வந்து பார்ப்பீங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த வீட்டுக்குள்ளே செம்ம ஒரு ஃபைட் சீன் வருங்க. அந்த ஃபைட் சீன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் கதாநாயகனோட மனைவி பார்த்தீங்கன்னா பிரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அப்படி வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க சண்டை போடுவாங்க பாருங்க, எப்போ வேற லெவலுங்க. ஒரு ரியல் லைஃப்ல இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் அதை சூப்பராக மேக்கிங் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி படத்தோட சினிமோட்டோகிராஃபி, டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் மிக்சிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. படத்தில் இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கொஞ்சம் போர் அடிக்கும். இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் படம் தான். இந்த படத்தோட ட்ரெய்லரை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுங்கன்னா தாராளமாக இந்த படத்தை பாருங்கள்.